ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமளி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம கறி சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பாட்லேருந்து டிஃபன் ஐட்டத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நம்மளோட கறி சாம்பார். வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதோ. மட்டன் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே 4 பல் பூண்டு நீல வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சீரகம், ஒரு 5 கத்திரிக்காய், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நீல வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு அரை சைஸ் அளவுக்கு மாங்காய் ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அது கூடவே தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்க எலும்புகளை போட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருக்க கழனி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கழனி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போது இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போது அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் பீஸ்களையும் போட்டுடலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போது காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். எலும்பு வேகிற டைமில் இந்த காயும் இன்னொரு சைடு வேகட்டும். இப்போ நம்மளோட காய்கறி கலவை பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட அடுப்பை கம்மி பண்ணி வச்சு இது ஸ்லோ ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச எலும்பு வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது எலும்பு நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லாவே எலும்பு வெந்திருக்கு. இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்க துவரம் பருப்பு ஆட் பண்ணுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் அளவுக்கு எடுத்துருக்க பூண்டு பருக்கில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக தாளிப்புக்கு நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். இப்போ காரத்துக்கு எடுத்துருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க மஞ்சத்தூளையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டு இதை திரும்பி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எலும்பு கூட சேர்ந்து பருப்பு ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை பருப்பை நம்ம காய்கறி கலவையோடு சேர்த்து ஒன்றா ஊற்றிடலாம். இப்போ காய் இந்த சைடு வெந்துட்டுருக்க காயில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பு அண்ட் எலும்பு இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதுக்கு மேலே தூவிடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட பருப்பு சாம்பார் கறி போட்ட பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கான வேலையை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது இது கூட எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் கடுகு கருவேப்பிலை நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி ப்ரௌனிஷாக வரப்போகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் நம்மளோட தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கறி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.